Hello friends, welcome to Rich's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நூடுல்ஸ் மசாலா ஆம்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பவுல்ல 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஆம்லெட் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியா கிடைக்கும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் ஒரு அரை பச்சை மிளகாயை இது மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை, அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நூடுல்ஸ் ஆம்லெட்டுக்கு நம்ம பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு தோசை தவாவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வேக வச்ச நூடுல்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லே வச்சுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நான் வந்து ஒரு சைடு மட்டும்தான் வேக வச்சு எடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் 2 சைடு வேக வச்சு எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி செய்கிறப்போ உங்களுக்கு ஆஃப் ஆயிலில் சாப்பிட்ட மாதிரி நல்லா ஸ்பைஸியாக க்ரீமியாக இருக்கும். இப்போ லைட்டாக வெந்த உடனே நம்ம அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நூடுல்ஸ் மசாலா ஆம்லெட் நல்லா ஸ்பைஸியாக, அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாக, ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.